தொட்டு நோய் இல்ல, எனக்கு வந்தா என்னையால மத்தவருக்கு போறேன் இஸ்லாத்துல கிடையாது. நிறைய பேர் பயணம் போகக்கூடிய நேரத்துல பூனை குறுக்கிட்டு என்ன செய்யறே, அல்லாஹ் அக்பர், என்ன பூனை குறுக்கிட்டு இன்னைக்கு கோடாட கோடி உலகத்துல பூனை மின் வெட்ட கொல்ல டக்குன்னு கத்திய கொண்டு போய் வெளியே வைக்கிறேன். என்ன காரணம்? மின்னல் கத்திக்கு பயப்படுமா? இப்படி நாங்க ஒன்று கையில வச்சுக்கிறோம், கைக்கு கீழால போனா மறுபடியும் ரிட்டர்ன் கைக்கு கீழால வரணும், அப்படி இல்லைன்னா தலையில கெடி வரும். பெரிய ஒரு சர்ஜரி வரும். மீதான 2 பலஸ்தீன இஸ்லாமியர்களுடைய உடம்ப நாய்களுக்கு சாப்பாடாக போடப்பட்டீங்க. முசல்லாவை மடிச்சு வைக்காட்டி, குரானை திறந்து வச்சு குரானை மூடாட்டி, ஷைத்தான் ஓதுவானம் தொழுவானம். சஃபர்ட மாசத்துல கல்யாணம் செய்யலாமா? கல்யாணம் செய்யலுமா? வீட்டுக்கு குடி போகலுமா? விருந்தாளிகளை வீட்டுக்கு கூப்பிடலுமா? கடைகளோ ஒரு கெட்டவன் உலகத்தை விட்டு போறது நல்லடியார்களுக்குரிய ஒரு நியமத். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதினால் அவருக்கு சூனியமும் தாக்காது, கண்ணூரும் தாக்காது. என்ன மகண்ட மண்டோடுன்னு சொல்றா. இது என் கையில இருந்தாலும் என் மகனுடைய உயிர் சுவர்க்கத்துல சந்தோஷமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, 2 கிழமைக்கு முன்னால ரசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை ஒரு வயோதிபர் சுமந்து கிடக்கிறாரு. 4 வயசு. அவன் ஷஹீதான காரணம் வேற ஒன்றும் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம ஷஹீதாவி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு லதம்மானில் அக்மலானில் அத்ஹரானி அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ மௌலானா முஹம்மதின் அன்னபியில் கரீம் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லனாய் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றென்னும் நிலவட்டும். உயர்ந்த நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், இதை தவிர்ந்து விலகி நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்ந்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக நான் பயான ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் சில ஒழுக்கங்களை ஞாபகப்படுத்திவிட்டு ஆரம்பிப்பது வளமை. யாரையும் காயப்படுத்துவதற்கோ அல்லது யாரையும் வேதனைப்படுத்துவதற்கோ அல்ல, மாறாக நேர காலங்கள் ஒதுக்கி இந்த ஜும்மாவுடைய அமல ஹுத்பாவுடைய அமல நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். பரிபூர்ணமான அதனுடைய கூலியை அடைந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தில் இந்த ஒழுக்கங்கள் சொல்லப்படுது. அதில் முதலாவது அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் சஃப்புகளில் முன் சஃப்புகள் இடம் இருந்தால் சஃப்புகளை பூர்த்தி செய்யுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃப்புகளை பூர்த்தி செய்கிறவங்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் மாளிகையை தயாரிக்கிறான் என்பதாக சொன்னார்கள். 2வது விஷயம், தயவு செஞ்சு ஒரு குறுகிய நேரம் நடக்க போகிற ஒரு ஹுத்துபா, இந்த ஹுத்துபா உள்ளுக்க தயவு செஞ்சு உங்களோட ஃபோன்களை கிண்டி, ஸ்மார்ட் ஃபோன்களை கிண்டி நன்மைகளை இழந்துடவானாம். 3வது விஷயம், நல்ல விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரனோட பேசினா ஜும்மாவுடைய நன்மை இழந்து விடுவதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் பேசாமல் கடைசியாக ஒரு குறுகிய நேரத்துள்ளுக்க சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தூக்கங்களை தியாகம் செஞ்சு நாங்கள் இந்த அமல்களை, இந்த நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் வல்லநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் 1447ஆம் ஆண்டு ஹிஜ்ரி சஃபருடைய மாதத்திலே வீட்டிருக்கிறோம். உண்மையில் எங்களுக்கு எல்லோருக்கும், அதாவது சோலா கேலண்டருடைய மாதங்கள் எங்களுக்கு தெரியும். ஜனவரி டு
டிசம்பர் ஆர்டர் படி தெரியும். இஸ்லாமிய மாதங்கள் அல் அஷ்ஹுருல் ஹிஜ்ரியா லூனா கேலண்டருடைய மாதங்கள் எங்களில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சாலும் சிலவங்களுக்கு ஆர்டர் படி தெரியா. நிறைய பேருக்கு தெரிகிற மாதங்கள்ல 2 தான் உண்டு. ஷவ்வால் ஏன் பொற காண்றதுல சண்டை பிடிக்கிற மாசம், அடுத்தது துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம், அரஃபாவுடைய நோன்பு இங்கெப்ப அங்கெப்ப, இந்த 2 மாசம் தான் நினைவுக்கு. அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய தகவல்கள், இஸ்லாத்தை பற்றி கியாமத் நாள் வரைக்கும் படிக்கணும். படிக்க படிக்க இன்றைய குர்ஆன் இறங்கி 1400 வருஷத்துக்கு மேல, 1400 வருஷத்துக்கு மேல கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன்ல இருந்து எத்தனையோ ஆய்வுகள் நாளுக்கு நாள் செஞ்சு கொண்டே தணிக்கிறாங்க, முடிஞ்செண்டொண்டு இல்லை. அப்படியான வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொரு எழுத்துக்கும் பல ஆய்வுகள் செய்யப்படுது. கியாமத் நாள் வரைக்கும் அது ஒரு ஆழமான கடல், அல்ல 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 வந்து கொண்டிருக்கும். அப்படியான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனா இஸ்லாத்துடைய அடிப்படையான சில விஷயங்களை சரி நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். முதலாவது மாசம் முஹர்ரம், அதுக்கு அடுத்தது சஃபர், அதுக்கு அடுத்தது ரபீஉனில் அவ்வல், அடுத்தது ரபீஉனில் சானி, ஜுமாதல் அவ்வல், ஜுமாதல் சானி, ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இப்படி 12 மாதங்கள். ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் இருக்குது. ஜாஹிலியாவுடைய காலத்துல ஒவ்வொரு மாசத்திலையும், அதாவது அஷ்ஹுருல் ஹுரும் சங்கையான 4 மாதங்கள், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 4 மாசத்திலையும் என்ன செய்வாங்கண்டா, அரபிகள் சண்டைக்கு போக மாட்டாங்க, சண்டை பிடிக்க போக மாட்டாங்க. ஏன்? அது ஹராமாக்கப்பட்டிக்கு யுத்தம் என்ன நினைப்பாங்க. முஹர்ரம் முடிகிறதோட சஃபருடைய மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து வீட்டில் யாரும் மீக்க மாட்டாங்க. வீட்டில் யாரும் எல்லாம் 0 ஆயிடும் ஆண்கள். இந்த 0க்கு தான் சிஃபர் என்ற அரபுல ஐலந்து வந்தது சஃபர். அதே போல யாராவது சண்டை பிடிச்சேன்னு சொன்னா அவரை சும்மா விட மாட்டாங்க. அவரை அடிச்சு ஒன்று கொண்டு அல்லது அடிச்சு போட்டு அவருடைய பொருட்களை அப்படியே களவாண்டி அப்படியே அவரை 0 ஆக்குற மாசம் தான் இந்த சஃபருடைய மாசம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, யுத்தங்கள் செஞ்சாலும் சஃபர் என்று வந்த அந்த கருத்து அதுதான். இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஏன் பேர் வைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி ஒரு வரலாறுகளே இருக்குது. அதை சொல்ல போனோம்னா இந்த டாபிக் மாறி போய்த்தரும். அதனால சகோதரர்களே, சஃபருடைய மாசத்துல ஜாஹிலியாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் என்றா, தருத்திரியம் பிடிச்ச மாசம். இதே நான் சொல்றேன் என்றா, அண்மையில கூட சில ஃபத்வாக்கள் கேட்கப்பட்டுச்சு, சஃபர்ட மாசத்துல கல்யாணம் செய்யலாமா, கல்யாணம் செய்யலுமா, வீட்டுக்கு குடி போகலுமா, விருந்தாளிகளை வீட்டுக்கு கூப்பிடலுமா, கடைகளை ஓபன் பண்ணலுமா. அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, இது ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்து வந்த வழக்கம். அதனால் நாங்கள் விளங்கி கொள்ளணும், எல்லா மாசங்களும் ரப்புடைய மாதம். அல்லாஹ் இடத்துல 12 மாதங்கள், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், இந்த 12 மாசத்திலையும் உங்களுக்கு ஒரு நலவு நன்மை நடக்குறன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து. வமா அஸாபக மின் ஸய்யிஆ, ஒரு முசீபத், ஒரு சோதனை, ஒரு வேதனை வாரண்டா அது நீங்க செஞ்ச பாவத்தால வருது, சஃபருடைய மாசத்தால வரல. மாதங்களால எங்களுக்கு பலாய் முசீபத்துகள் வரல, மாறாக பாவங்களால வருது. இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், உலகத்தில குழப்பங்கள் சோதனைகள் உலகத்தில வார் என்று சொன்னா மக்கள் சம்பாரிச்சது பாவத்தால சம்பாரிச்சு உலகத்துல பலாய் முசீபத்துகள் இறக்கினது. மேலான் சகோதரர்களே, ஒன்று நாங்க தொழுந்து அமல் செஞ்சு தொழில் ஹலால் ஹராம் பேணி நாங்க நல்லவங்களா வாழ்ந்தாலும் நாங்க சம்பந்தம் இல்லாம கெட்டவர்களால சோதனைக்கு உட்படுத்தப்படுவோம். இதனால ஒரு முறை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஒரு ஜனாசா போகுது. சொன்னாங்க, முஸ்தரீஹ் வ முஸ்தராஹு மின்ஹு. ஜனாசாக்கு 2 பேர் சொன்னாங்க. ஒன்று முஸ்தரீஹ், என்னது, ஈடேற்றம் பெற்றவர், அமைதி அடைஞ்சவர். வ முஸ்தராஹு மின்ஹு, ரெண்டாவது இவரை விட்டும் மக்கள் ஈடேற்றம் பெற்றாங்க, தப்பிட்டாங்க. கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்ன கருத்து? சொன்னாங்க, யாரு ஈடேற்றம் பெற்றவர், ஜனாசா ஒன்று என்னது ஈடேற்றம் பெற்றதாக உலகத்தொட்டு போகும், இன்னொரு ஜனாசா மக்கள் அவரை விட்டும்
பாதுகாப்பு பெற்றிருப்பாங்க. இதனுடைய கருத்து என்ன யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்ட நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அப்துல் முஃமின், ஒரு முஃமினான அடியான், யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லா, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஹலால பேண்டது கஷ்டம், தொழுறது டைம்க்கு கஷ்டம், மற்ற மக்களோட நல்ல முறையில் நடக்கிறது கஷ்டம், குர்ஆன் எடுத்து ஓதுறது கஷ்டம், திக்ர் செய்யறது கஷ்டம். இந்த கஷ்டத்தை சுமந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைஞ்சு ஈக்கி போற அமல் செஞ்சு கஷ்டப்பட தேவையில்ல. அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் போய் உலகத்துல பட்ட கஷ்டத்துக்கு வெகுமதிகள் அல்லாஹ் கொடுக்க போறான். அதனால உலகத்துடைய கஷ்டங்கள்ல இருந்து ஓய்வு பெற்று போறாரு. அப்படின்டா யா ரசூலல்லாஹ், உலகம் இவருடைய கஷ்டத்திலிருந்து ஓய்வு பெறுறதுன்னு என்ன கருத்து சொன்னாங்க? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் அப்துல் ஃபாஜிர், கெட்ட ஒரு மனுஷன் மௌத்தா போனா யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜர் வத்தவாப், சொன்னாங்க ஒரு கெட்டவன் உலகத்தை விட்டு போறது நல்லடியார்களுக்குரிய ஒரு நியமத். காரணம், பறவைகளுக்கு நியமத், மிருகங்களுக்கு நியமத். ஏன் யா ரசூலல்லாஹ்? காரணம், சம்பந்தம் இல்லாம அவன் செய்யற பாவத்தால வார மழை வராது, இல்லாத பொல்லாத நோயெல்லாம் உலகத்துக்கு வரும். இதை விட்டு அந்த வார முசீபத் இல்லாம போகுதே, அதனால மக்கள் இவனை விட்டும் என்ன செஞ்சிட்டாங்க? நிம்மதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹு தாலா முதலாவது கூட்டத்தில் எங்களை எல்லாத்தையும் ஆக்கணும். நாங்க மௌத்தா போனா எங்களை விட்டு முசீபத் தொண்டு உலகத்தை விட்டு போகுது, அல்ஹம்துலில்லாஹ் பெய்துட்டு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நாளும் மக்கள் என்ன செய்யக்கூடாது? ஏசக்கூடாது. அன்பான இஸ்லாமியர்களே, அதனால ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு காலமும் ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல, வணக்கத்துல, இபாதாத்ல கழிக்கக்கூடிய நேரத்துல அந்த காலங்கள் எல்லாமே முபாரக், அவனுக்கு பரக்கத்தான். எந்த அடியான் பாவத்துல தன்னுடைய காலத்தை கழிக்கிறானோ அவனுக்கு அது தரித்திரியம்னு சொன்னாங்க. அது சஃபர் மாசம் அல்ல, எல்லா காலங்களும் தரித்திரியத்திற்குரிய காலம். ஒரு அடியான் அதாவது மாசியா அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில். அதனால அன்பான இஸ்லாமியர்களே, இஸ்லாம் என்பது இந்த சஃபருடைய மாசத்துல மட்டும் தரித்திரியத்தை வைக்கல, எல்லா காலத்திலுமே எப்ப ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லா காலத்திலுமே எப்ப அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நேரத்தில். அதனால் அன்பான இஸ்லாமியர்களே, நாங்களும் அல்லாஹ்விடத்துல அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் இபாதத்துகளை கொண்டு நெருங்கி மௌத்தா கூடிய நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்னாவது மனிதரை சொன்னாங்களே, உலகத்தை விட்டும் நிம்மதி அடைஞ்சு அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பக்கம் போறாரு, அப்படியான கூட்டத்தில் ஆவறதுக்கு நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்யணும். ஆனால் அன்பான இஸ்லாமியர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூட நம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸ்ல 4 விஷயம் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் விலையும் கொள்வோம். 4 விஷயம். ஒன்று, லா அதுவா, தொற்று நோய் இல்லை. தொற்று நோய் இல்லை, எனக்கு வந்தா என்னையால மற்றவருக்கு போறேன் இஸ்லாத்துல கிடையாது. ஒரு கிராமவாசி எழுப்பி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில ஒட்டகங்கள் இருக்குது, என்ன சில ஒட்டகங்கள் நல்லா பசுந்தா மான போல என்னது மணல்ல திரிஞ்சு கொண்டு அழகாக இருந்த ஒட்டகம், இதுக்கு மத்தியில அல் அஜ்ரப், அல் பஈருல் அஜ்ரப், சொறி பிடிச்ச ஒரு ஒட்டகம் வந்து என் ஈக்கிற எல்லா ஒட்டகத்துக்கும் அந்த நோயை கொடுத்துட்டு எல்லாமே நோயாளியாக மாறிட்டு, நோயுள்ள ஒட்டகமா மாறிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம் யா ரசூலல்லாஹ்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கேட்டாங்க, சொறி பிடிச்ச ஒட்டகம் நீங்கதானே, அது வந்ததால தான் மற்ற எல்லா ஒட்டகத்துக்கும் பரவின்னு நீங்க சொல்றீங்க தானே, சொறி பிடிச்ச ஒட்டகத்துக்கு முதலாவது யார் நோயை கொடுத்தேன்னு கேட்டாங்க. யார் நோயை கொடுத்தது? அதனால மேலான சகோதரர்களே, தொற்று நோய் என்பது இஸ்லாத்துல கிடையாது. ரப்பு நாடினா வர நாடினா கிடைக்கும்னு சொன்னா கிடைக்கும், அல்லாஹ் பாதுகாக்க நாடினா வராது. நாங்கள் கோவிட் காலத்திலையும் பார்த்தோம், ஒரு வீட்டில் 3 பேருக்கு நெகட்டிவ், ஒருத்தருக்கு பாசிட்டிவ். அது எப்படி? தொற்று நோயின்னு எல்லாத்துக்கும் வரணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஈமான் சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறோம்? பில் கதாஇ வல் கதர், ஈமான நாங்க படிக்கிறோம், கலா கதரை படிக்கிறோம். ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நலவோ நஷ்டமோ அது அல்லாஹ்வுடைய கதரோடு சம்பந்தப்பட்டது. அதனால மேலான சகோதரர்களே, தொற்று நோய் இஸ்லாத்துல கிடையாது. ஆனாலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோய் உள்ளவரோட நோய் இருக்கிற இடத்துக்கு நீங்க போவானாம். இல்லைன்னு சொன்ன ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தொற்று நோய் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொற்று நோய் இல்லை, அப்பேன் தொற்று நோயுடைய மஜ்தூம்,
தொழுநோய் பிடிச்சவர்கிட்ட போவானம்னு சொன்னீங்க, அவரை கண்டா சிங்கத்தை கண்டா ஓடுற மாதிரி ஓட சொன்னீங்க. சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்பிக்கை இருந்தா, அல்லாஹ் மேல தவக்குல் இருந்தா, அவர்கிட்ட போய் உங்களுக்கு நோய் வந்தா நீங்க பேச மாட்டீங்க, இவரால தான் வந்தேன், அல்லாஹ்வுடைய கதிர் இன்ச்சி வந்துச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இவரோட பேசினதால, இவரை நோய் விசாரிக்க போனதால எங்களுக்கு வந்துச்சு. அந்த ஈமான நீங்க இழக்க கூடும். அதனால தான் சொன்னாங்க. ஒரு முறை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுநோயுடையவரோட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், தொழுநோயை கண்ட ஓட சொன்னீங்க, சிங்கத்தை கண்ட ஓடுற மாதிரி ஓட சொன்னீங்க, நீங்க சாப்பிட்டீங்களே. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகதன் பில்லாஹ் வ தவக்குலன் அலைஹி, ரப்புடைய கதிர்ல எனக்கு அதே நோய் வரணும் என்று இருந்தால் வரும், அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்னைய பாதுகாப்பான். ரப்போட சம்பந்தப்பட்டது, இவரோட சம்பந்தப்பட்டது அல்ல. அதனால மேலான் அவர்களே, தொற்று நோய் ஒரு தரிப்பாடம். இரண்டாவது விஷயம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா தியரா, பறவை சகுனம் இல்ல. ஜாஹிலியாக்கள்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு பயணம் போக்கொள்ள வெளியே வந்த உடனே பறவைகள் ரைட் சைடுக்கு அப்படியே பறந்தா என்ன செய்வாங்க? சந்தோஷப்பட்டு பயணம் போகலும். லெஃப்ட் சைடுக்கு பறந்தா இல்ல பயணம் சரி வராது, பயணம் போகக்கூடாது, தடங்கள் வரும். இது பறவை இல்ல, இன்னைக்கு பூனையிட சூரத்துல வந்தீங்க. நிறைய பேர் பயணம் போகக்கூடிய நேரத்துல பூனை குறுக்கிட்ட என்ன செய்யறே? அல்லாஹ் அக்பர், என்ன பூனை குறுக்கிட்டு இன்னைக்கு கோடான கோடி உலகத்துல பூனை இருக்குது. எல்லாத்தையும் கொல்லவா? அது ஒன்றே எளிய திரட்டி ஓடும், அல்லது நாய் அதை திரட்டி ஓடும். பூனைகள் குறுக்கிடும், வரும் போகும், அது அல்லாஹ்வுடைய கதர். அதால உங்களுக்கு பயணத்தில் எந்த தங்கடமும் ஏற்படாது. அதனால மேலான் சகோதரர்களே, ஈமான் ரப்புடைய கதரோட. அதனால மேலான் சகோதரர்களே, பறவை சகுனம் என்றது இஸ்லாத்துல கிடையாது. மூணாவது ஒன்று தொற்று நோய் இல்ல, இரண்டாவது பறவை சகுனம் இல்ல, மூணாவது ஒரு பறவையை குறிப்பிட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலஹாமா, என்ன ஆந்தை சகுனம் கிடையாது. ஜாஹிலியாக்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு ஆந்த வீட்டு வாசல்ல வந்து அல்லது வீட்டு கூரையில நின்று கத்தினா, சத்தம் போட்டா சொல்லுவாங்க, யாராவது வீட்டுல மௌத்தா போறாங்க. சுப்ஹானல்லாஹ், மலக்குல் மௌத்துக்கு தெரியாதது ஆந்தைக்கு தெரியும். யாராவது மௌத்தா போறாங்க, கொஞ்சம் சஃப்புகள் இடமீக்கி கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வாங்க, பின்னால வரக்கூடியவங்களுக்கு உட்கார்றதுக்கு லேசா இருக்கும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், மேலான கூலி அல்லாஹ் நசீவாக்குவான். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, சஃப்புகளை பூர்த்தி செய்யுங்க. மேலான சகோதரர்களே, ஆந்தை சகுனம். அதனால ஆந்த கத்திதனால மலக்குல் மௌத்துக்கே தெரியா எனக்கு எப்ப இவருடைய டர்ன் வரும் என்று சொல்லி 5 விஷயத்த அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அதனால மேலான சகோதரர்களே, ஆந்தை சகுனமும் இஸ்லாத்துல கிடையாது. இன்னொன்றைக்கு ஜாஹிலியாட்ட என்ன, ஒரு ஆந்த வந்து அடிக்கடி ஒரு வீட்டுக்கு வரும் என்று சொன்னா இவங்க சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? மௌத்தா போனவர் கொலை செய்யப்பட்டோ வேதனை செய்யப்பட்டோ அநியாயம் செய்யப்பட்டு மௌத்தாவி இவருக்கு பழி வாங்குறதுக்காக ஆந்தையிட தோற்றத்துல வந்திருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கொஞ்சம் பேர் எனக்கு நினைவைக்கு 8 வயசையும் அது ஆந்த இப்ப வெட்டுக்கிளியில வந்தீங்க. வெட்டுக்கிளி பழையவங்கள்ட்ட அந்த அந்த ட்ரெடிஷன் என்ன, அந்த பழக்க வழக்கம், அந்த சகாஃபா கல்ச்சர் என்ன. 8 வயசுல எனக்கு நினைவைக்கு எங்களோட வாப்பா வெளிநாட்டில் இருந்தாரு. அவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்த நேரம் அவருடைய நண்பர் மௌத்தா போயிட்டு 12 அல்லது 13வது நாள் நினைக்கிறேன், தாசியாக்காக ஆறுதலுக்காக அந்த வீட்டுக்கு பேய்த்திக்கிறோம். பேய்த்து வாசல்ல உட்கார்ந்து டீயை குடிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற ஒரு வயோதிப பெண்மணி உடனே சொன்ன, எல்லாரும் தலையில முந்தானியை போடுங்க. எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் எலும்பிறீங்க. எலும்பியாச்சு. போன அங்க இருந்த 2 ஆண்களும் எலும்பி டக்குனு தொப்பியை போட்டு எல்லாம் சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சாச்சா. என்ன மௌத்தா போன சாச்சா வெட்டுக்கிளி தூட்டத்துல வந்திருக்கிறாராம். வெட்டுக்கிளி ஒன்று வீட்டுக்கு வந்து அது மலைக்கு நலையாம வந்திருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது பறவை திரட்டி வந்திருக்கும். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இவைகள் எல்லாமே மூட நம்பிக்கைகள், ஷிருக்கான வார்த்தைகள். இப்படி இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் பேர் கிளி ஜோசியம் தேடி போறேன். கிளிக்கே தெரியா ஐடா வாழ்க்கை எப்படி அமையும் என்று. அந்த கிளி ஏதாவது புறக்கி எடுக்குதோ அதன்படித்தான் வாழ்க்கை அமையும். கொஞ்சம் பேர் ஈக்கிறாங்க, எங்களோட சமூகத்தில் ஈக்கிறாங்க. இன்னும் சொல்றேன்டா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாஸ்திரக்காரன் வீட்டுக்கு வாரன் தானே கையை பார்த்து சொல்லுவானா, மாஷா அல்லாஹ், நீ என்ன பெரிய பணக்காரனா தான் மௌத்த போவீங்க. எத்தனையோ பேர் பணக்காரன் ஆக முந்தைய மௌத்து, அவருக்கே வாழ்க்கையுடைய ஃபியூச்சர் தெரியா. அப்படி கையை காட்டினா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான்.
40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. ரப்புடைய கலா கதிர் சின்ன வயசுல படிக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதே போல ஒரு முறை என்னுடைய ஒரு நண்பர் ஒரு புதிய வீடு ஒன்று எடுத்து ஒரு துவாவுடைய பரக்கத்துக்கு நீ வர சொல்லியிருந்தார். சுபோ தொழுந்துட்டு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 7 மணிக்கு அவரோட வீட்டுக்கிட்ட போக்கொள்ள வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறோம். வீட்டுக்கு வெளியால இருந்து எல்லாம் ஊட பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையில தூரத்துல இருந்து பார்க்க கொள்ள பைக்ல போறேன். உண்மையில ஏதாவது வீட்டுக்கு குடி போற நாள்ல ஏதாவது ஒரு முசீபத்தோ ஏதாவது மையத்து விழுந்தோ தெரியா, வெளியில இருந்து பார்க்கல, அப்படிதான் விளங்குது. மொல்ல பைக்கை நிப்பாட்டி அவர் நிக்கிறார் முன்னுக்கு. கிட்ட போய் கேட்டேன், என்ன சார் நடந்துச்சா, ஏதாவது முசீபத் நடந்துச்சா, ஏன் நூற்றுலுக்கு போகாம இருக்கிறீங்க? இல்லை, எங்கட உம்மா நேத்து பெய்த்து கட்டடியான்ட்ட இன்றைக்கு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு 7-12 வீட்டுலுக்கு கால வைக்க சொல்லி. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, தொழுகைக்கு இஸ்லாம் டைம் கொடுத்தீங்க. ஹஜ் உம்ரா எப்படி செய்யணும், அரஃபாவுடைய நாள் எப்படி, இது இல்லாம வீட்டுக்கு போறதுக்கு ஒரு டைமும் கிடையாது. வேண்டிய நேரம் போவேலும். ஆனா இஸ்லாம் விரும்புது தஹஜ்ஜுடைய நேரத்துல போங்க. ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரத்துல போங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல போனா ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு என்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்றவங்க யாரும் இல்லையா, துஆ கேட்கறவங்க யாரும் இல்லையான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். கேளுங்க யா அல்லாஹ், தஹஜ்ஜுத் தொழுங்க, பெண்மணிகளோட தொழுங்க. கேளுங்க யா அல்லாஹ், ஒரு ஊடு எடுத்துக்கிறேன் உண்ட ரஹ்மத்தால உண்ட பரக்கத்தால உண்ட அருளால இந்த வீட்டுல நீ பரக்க செய்ய அல்லாஹ். துஆ கேளுங்க சகோதரர்களே. கேட்டுட்டு ஃபஜ்ருடைய அதான் சொன்ன போறோம். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு தானே 2 ரக்காத் தொழுங்க. உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் நீங்க தான். நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் என்று தன்னுடைய மனசுல கையை வச்சு கேட்டுக்கோங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 பேர் யார் தொழுந்தா, 2 ரக்காத் யார் தொழுந்திக்கிறாங்க? உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன். தொழுந்துட்டு வீட்டுல தொழுற தஹஜ்ஜுத்தும் ரக்காத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுறீங்க தானே. இது சிறப்பு எப்படி தெரியுமா? உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் உண்டு. என்னோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் வீட்டுல ஒரு மனிதன் வீட்டுல சுன்னத் தொழுறதுக்கு தானே மஸ்ஜிது நபவியில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல ஒரு தொழுந்தா எத்தனை தொழுகைக்கு சமம்? 1000 தொழுகைக்கு சமம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை விட ஒரு மனுஷன் வீட்டுல ஒரு மனிதன் வீட்டுல சுன்னத் தொழுறது இதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. எங்களை எத்தனை பேருக்கு ஹதீஸ் தெரியும்? தெளிவாக சொன்னாங்க, ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, மஸ்ஜிது நபவியில தொழுறதை விட ஊட்ட தொழுறது சிறந்தது. ஊடையும் காடாக்கவானாம், ஊடையும் தொழுகையை கொண்டு இபாதாத்தை கொண்டு. அதனால பின் சுன்னத் முன் சுன்னத்துக்கு 10 நிமிஷம் தான் கொடுக்க இயலும். 15 நிமிஷம் ஆக்கினா இங்க பாய் ஸ்கீம்ல இருக்கிறவங்களும் எங்கட மஹல்லாலையும் 53-55 தோட்டத்துக்கு தான் வரையிலும். அறவராக்கணும் சமரபாலபோ தேஜோ அங்கிருந்து வாரத்துக்கு. அதனால நேரத்தை கூட்டேலா. அதனால 10 நிமிஷம் அதை வச்சிருக்கிறோம். சங்கடத்துக்காக வேண்டி முன் சுன்னத்தை இங்க வந்து தொழுங்க, அல்லது தொழுந்துட்டு வரையிலும்னா வந்து தொழுங்க. அல்லாஹ் பரக்க செய்வான். பின் சுன்னத்தை கொஞ்சம் வீட்டுல போய் தொழுங்க. மஸ்ஜிது நபவியில விட தொழுறது சிறந்ததுண்டா சஹியான ஹதீஸ் எவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்கும். அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இப்படியான தொழுகைகளை தொழுந்துட்டு அதுக்கு பின்னால சூரத்துல் பக்ரா வீட்டுல ஓதுங்க. சூரத்துல் பக்ரா மிகப்பெரிய காவல். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு வீட்டுக்கு குடி போய் அது டெம்பரியா இருந்தாலும் சரி, அதாவது நீங்க ஒரு சொந்தத்துக்கு கூட வாங்கினாலும் சரி, துஆ ஓதுறாங்களோ அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதினால் அவருக்கு சூனியமும் தாக்காது, கண்ணூரும் தாக்காது. மிகப்பெரிய காவல். இதுதான் மிகப்பெரிய காவல். அதனால மேலான் சகோதரர்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதனால மேலான் சகோதரர்களே, கட்டடியாண்ட பேச்சை நம்பவாடாம். கட்டடியான்ட்ட போனா 40 நாள்ல தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார். அதனால இப்படியான மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்துல கிடையாது. அதே போல மேலான் சகோதரர்களே, இன்னும் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டு முடிச்சுக் கொள்கிறேன். அதுல அடுத்த விஷயம் தான் எங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்திலிருந்து மின் வெட்டினா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், ஒமின் ஆயாத்திஹி யுரீகுமுல் பரக ஹௌஃபன் வ தமஆ. மின் வெட்டுறதுக்கு தானே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதை கண்டுட்டேன்னு சொன்னா அல்லாஹ்ட பயம் வரணும். அதுக்கு போற பெய்ற மழை ரஹ்மத்தாக இருக்கணும் என்று நீங்க விளங்கி கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும் என்பதற்காக மின்னல உலகத்துக்கு அனுப்புறோம். ஆனா பழையவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மின் வெட்ட கொள்ள டக்குன்னு கத்தியை கொண்டு போய் வெளியே வைக்கிறேன். என்ன காரணம்?
மின்னல் வந்து கத்திக்கு பயப்படுமா? நவுது பில்லாஹி மின்ஹா. மின்னல் கத்திக்கு பயப்படுமா? எந்த குர்ஆன்ல இந்த ஹதீஸ்ல எந்த இமாம்கள் சொன்னாங்களோ தெரியாது. அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதே போல இன்னும் கொஞ்சம் பேர் இப்படி கையை வச்சு கைக்கு கீழால பெய்த்து போனா, இப்படி நாங்க ஒன்று கையில வச்சுக்கிறோம், கைக்கு கீழால போனா மறுபடியும் ரிட்டர்ன் கைக்கு கீழால வரணும். அப்படி இல்லைன்னா தலையில கெடி வரும், பெரிய ஒரு சர்ஜரி வரும். ஏன்னா தலையில கெடி வருமா? எந்த மூட நம்பிக்கைகள் சகோதரர்களே எந்த இஸ்லாம் சொல்லி தந்துச்சு? இன்னும் கொஞ்சம் பேர் முசல்லாவை மடிச்சு வைங்க, தொழுந்தா குர்ஆனை மூடி வைங்க, அது ஒழுக்கம். குர்ஆனை ஓதினா குர்ஆனை மூடி வைக்கிற ஒழுக்கம், முசல்லா மடிச்சு வைக்கிற ஒழுக்கம் இஸ்லாத்துடைய ஆதாபுகள் உண்டு. என்ன சொல்றாங்கண்டா, முசல்லாவை மடிச்சு வைக்காட்டி குர்ஆனை திறந்து வச்சு குர்ஆனை மூடாட்டி ஷைத்தான் ஓதுவானாம் தொழுவானாம். ஷைத்தான் ஓதி தொழுந்து இருந்தா நாங்க இங்க வந்து கஷ்டப்பட தேவையில்ல. எல்லாம் சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுந்து இப்போ தொழாதது தானே பிரச்சனை. சுஜூத் செய்யாததான் இங்க வந்து ஹலால் ஹராம பேணி தொழுந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம். காரணம் என்ன? ஷைத்தான் தொழல்ல, ஷைத்தான் தொழ போறல, முசல்லால திறந்து வச்ச ஓத போறல. அதனால மேலான சகோதரர்களே இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றது ரெட்ட வாழைப்பழம் தின்னவானா, டபுள் வாழைப்பழம் திண்டா ரெட்ட குழந்தை கிடைக்கும். நவுது பில்லாஹி மின்ஹா. இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கங்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். அதனால மேலான சகோதரர்களே இப்படியான மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்துல அறவே கிடையாது. கடைசியாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ இது நேரம் போய் கொண்டு போகுது, இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். கடைசியாக ஒன்றே தொற்று நோய் இல்லை, அடுத்த வலா தியரா பறவை சகுனம் இல்லை, ஆந்தை சகுனம் இல்லை. கடைசியாக 4வது விஷயம் வலா சஃபர, சஃபர் மாசம் பீடையே கிடையாது, தரித்திரியம் கிடையாது, கல்யாணம் முடிக்க வாழம் என்றுவாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க முதலாவது நிக்கா, முதலாவது திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செஞ்சது சஃபருடைய மாசம். என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? புள்ள கிடைக்காதாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 புள்ள, 7 புள்ள ஒன்று மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமா கிடைச்சது, மற்ற 6 புள்ளையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமா கிடைச்சது. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபாத்திமா நாயகியை திருமணம் செஞ்சதும் இந்த சஃபருடைய மாசம். மாஷா அல்லாஹ், ஹசன், ஹுசைன், முஹ்சின், ஜைனப், உம்மு குல்சூம் 5 புள்ளைகள் கிடைச்சிக்கு. 2வது சொல்லுவாங்க நோயாளியை பார்க்க போவானாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய நோயாளியை பார்த்தாங்க. எப்படி? ஹைபருடைய யுத்தம் நடந்துச்சு சஃபருடைய மாசம். சொன்னாங்க நாளைக்கு ஒருத்தருடைய கையில இந்த கொடியை கொடுக்க போறேன், இந்த பிளாக கொடுக்க போறேன். அவர் யார் தெரியுமா? யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. 2 சொன்னாங்க. ஒன்று, அந்த மனிதர் என்கிட்ட கையால கொடி எடுக்கிறவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறவர், அவரையும் அல்லாஹ் ரசூலும் நேசிக்கிறான். சஹாபாக்களுக்கு தூக்கம் போவதில்லை, எனக்கு தான் கிடைக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைய நாளை தான் அல் இமாரா, ஏண்ட கையில பதவி கிடைக்கணும் என்று ஆசை வச்சது அந்த நாள். ஏன் எவ்வளவு பெரிய அந்தஸ்து சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறான். அடுத்த நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணில் ஒரு நோய் வந்திருக்குது, பரவாயில்ல கூப்பிடுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய எச்சில் எடுத்து கண்ணில் தேய்க்கிறாங்க. தேய்ச்சி முடிய கொள்ளே நோய் சோமாவுது. நோயாளியை பார்த்தது சஃபர் மாசம், நோய்க்கு நிவாரணம் செஞ்சது சஃபர் மாசம். கையில கொடுக்குறாங்க. மிகப்பெரிய வெற்றி. அதோட ஹைபருடைய வெற்றியோட தான் யூதர்களை மதீனால இருந்து விரட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த அட்டகாசம் செய்யறாங்களே அந்த யூதர்களை. மேலான் ஓர்களே, அதனால சஃபருடைய மாசம் என்ன செய்யலாம்? திருமணம் செய்யலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாவம் செய்யறது தான் அவனுக்கு மிகப்பெரிய தரித்திரியம், மிகப்பெரிய முசீபத். ஒரு மனிதன் நன்மை செய்யறது அவனுக்கு முபாரக்கான ஒரு காலமாக நேரமாக அமையும் என்பதை இப்னு ஹஜர் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க. அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான மாசங்கள்ல எத்தனையோ பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு கூட வந்திருக்கிறாங்க. அப்னு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்றைக்கு வரைக்கும் உஸ்மான் இப்னு தல்ஹத் அல்-ஹஜபி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை பின்னால சஃபருடைய மாசம் ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களோட ஆலு ஷைபா என்று சொல்லக்கூடிய காபாவுடைய திறப்பிக்குதே அவங்கள்ட்ட தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களோட குடும்பத்துல தான் அதனுடைய திறப்பீக்கும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாதா. அதனால மேலான அவர்களே, இப்படி பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தது, பெரும் பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தது இந்த சஃபருடைய மாசம். அதே போல் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன், குல்ல யுசீபனா, இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தார பாடம். இல்லாம கதவல்லாஹுலனா, அல்லாஹ் கதா கதிரில் எதிலிக்கிறானோ அதுதான் நடக்கும். சஃபர் அல்ல, எந்த மாசத்திலையும் முசீபத் வர இருந்தா வரும்.
நலவு வர இருந்தா எல்லா மாசத்துலயும் வரையும். அதனால சஃபருடைய மாசத்துல கல்யாணம் எடுங்க, திருமணம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, தொழில் ஆரம்பிங்க, ஊடுக்கு குடிப்போங்க. இப்படியான மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் தகர்த்தது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு விஷயமே கிடையாது என்று சொன்னார்கள். அதனால மேலான் சகோதரர்களே, இப்படியான மூட நம்பிக்கைகளை நாங்கள் நம்பாமல் இதோட முடிச்சு கொள்ளாம வீட்டில் பேய்த்து உங்களோட பெண்மணிகளுக்கும் இந்த விஷயங்களை கொஞ்சம் எத்தி வைங்க. கடைசியாக இன்ஷா அல்லாஹ் 2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டு முடிச்சு கொள்கிறேன். ஜம்மியத்துல் உலமாலையும் வேண்டிக் கொண்ட ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தெரியும். இந்த ஜும்மாவை பலஸ்தீன மக்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, அவர்களுக்காக துஆக்களில் சேர்த்துக்கொள்ளுங்க. காரணம், கிட்டத்தட்ட அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் வந்தா 1 வருஷமும் 10 மாசமும் தொடர்ந்து யுத்தங்களால மரணிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ காலம் எடுத்துக்கணும்னு சொன்னா மிகவும் மோசமான ஒரு நிலைமை அந்த கஸால ஏற்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், நான் இதற்கு முன்னாலே ஞாபகப்படுத்தினேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அக்டோபர் 2023ஆம் ஆண்டு கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தணும், நன்றி கெட்டவர்களாக வாழ்றோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தணும். மேலான் சகோதரர்களே, அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச போர் ஜனவரி, இந்த வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி சீஸ்ஃபயர் பண்ணப்பட்டு அக்ரிமெண்ட் அடிக்கப்பட்டு இதுக்கப்புறம் யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி 2 தரப்பாலையும் அக்ரிமெண்ட் அடிக்கப்பட்டுச்சு. மேலான் சகோதரர்களே, அந்த நேரமே 47,000க்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதாவிருந்தார்கள். 1,10,000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருந்தார்கள். அதில் பொடி கிடைக்காம போச்சு. இவ்வளோ ஒரு துயரமான இந்த நிலைமைக்கு மத்தியில் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த போர் நிறுத்தத்துக்கு வருது. அந்த நேரத்தில் இதற்கு முன்னால் ஞாபகப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலான் சகோதரர்களே, வீடுகளை பார்க்குறாங்க. ஹான் யூனஸ் ரஃபா போர்டர்லேருந்து திரும்ப வாராங்க தன்னுடைய இடத்துக்கு. வரக்கூடிய நேரத்தில் ஊடு அடையாளம் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு வயோதிப பெண்மணி தன்னுடைய ஊடை தேடுறா, ஊட்டோட அடையாளத்தை தேடுறா. அந்த நேரத்தில் வீடியோ பண்ணுறாங்க, கேட்குறாங்க, தாயே நீ என்ன தேடுறீங்க? இல்லை, இந்த யுத்தத்துடைய ஆரம்பத்திலே நான் இங்கிருந்து போயிட்டேன், மிசைலால தாக்கப்பட்ட நேரம் இங்கிருந்து போயிட்டேன், ஏண்ட ஊட 15 மாசத்துக்கு போறோம் நான் வந்து பார்க்குறேன். மேலான் சகோதரர்களே, என்ன தேடுறீங்க 15 மாசத்துக்கு போறோம்? இல்லை, ஆரம்ப நேரத்தில் ஏண்ட ஒரே ஒரு ஆம்பளை புள்ளியை விட்டுட்டு போனேன், அவன் ஹயாத்தோட ஈக்கிறானா அல்லது ஷஹீதாவிட்டானா, அவன் உடம்புல ஏதாவது ஒரு பாகம் கிடைக்குமா, ஏதாவது பாடி பார்ட்ஸ் கிடைக்குமான்னு தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். மேலான் சகோதரர்களே, ஒரு இடத்துல ஒரு மண்டோடு ஈக்குது, எடுத்து சொல்றா, ஹாதிஹி ஜும்ஜுமத்து இப்னி, என்ன மகண்ட மண்டோடுன்னு சொல்றா. இது என் கையில் இருந்தாலும் என் மகனுடைய உயிர் சுவர்க்கத்துல சந்தோஷமாக ஈக்கும். சுப்ஹானல்லாஹ். மேலான் சகோதரர்களே, அதுக்கு பின்னால அந்த மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. 2 மாசம் ஜனவரி 19ஆம் தேதி நிப்பாட்டப்பட்ட அந்த போர் மார்ச் 18ஆம் தேதி நோன்பு 17 பத்ருடைய தினம் அந்த மக்கள் எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்ட அந்த மிசைலின் காரணமாக நோன்பு பிடிச்ச நிலைமையில யூதர்கள் என்பவர்கள் முனாஃபிகீன் என்பதை வரலாறு சொல்லுது. எதிர்பாராத விதமாக வந்து தாக்கப்பட்ட மிசைலால நோன்பு பிடிச்ச நிலைமையில 505 பேர் ஷஹீதாவுறாங்க. அவர்களுடைய இஃப்தாரை நிச்சயமாக அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தில் ஏற்பாடு செய்திருப்பான். மேலான் சகோதரர்களே, அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் 47,000 டு நேற்று கடைசியாக அப்டேட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் தான் இதுவரைக்கும் ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை 61,020 பேர். இந்த 4 மாசம் 20 நாள் உள்ளுக்க 14,000 பேர் ஷஹீதாவிக்கிறாங்க. கடைசி லாஸ்ட் ஃப்ரைடே போன கிழமை 60,034 பேர் ஷஹீதாவிருந்தாங்க. நேத்துடைய அப்டேட்டை பார்த்துன்னு சொன்னா இந்த 7 நாளுக்குள்ளால 986 பேர் ஷஹீதாவிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 140 பேர் மேலான் சகோதரர்களே, அதிலும் கவலையான ஒரு விஷயம், 600 சிறுவர்கள். அதுலேயும் ஒரு கவலையான விஷயம், 60 சிறுவர்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஷஹீதாவிக்கிறாங்க. சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு என்ன சொன்னா, ஒரு காசாவை சேர்ந்த ஒரு பலஸ்தீன் பெண்மணி ஒரு விடயத்தை உலகத்துக்கு சொல்றா. அவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையில கவலையான ஒரு விஷயம். சொல்றா, எங்கள் செய்தி இனி உங்களை தொந்தரவு செய்யாது, இன்னும் சில நாட்கள் மட்டும் எல்லாமே முடிந்துவிட போகுது. காசா உலக வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட போகுது. நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அட்டூழியங்களை அநியாயங்களை பார்த்த
ஒவ்வொரு முஸ்லிம்களையும், அமைதியாக இருந்த ஒவ்வொரு முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஒரு நாள் மன்னிக்க மாட்டான். எங்களுக்காக நீங்கள் இனி குனூத்து நாசிலா ஓதுறதுக்கும் தேவைப்படாது. சுப்ஹானல்லாஹ். வேளாண் சகோதரர்களே, இப்போ கிட்டத்தில் கிடைக்கக்கூடிய, நேற்று கூட ஒரு புல்ல கிடைக்கக்கூடிய நேரத்தில் வயிற்றிலே ஷஹீதாவித்து கொண்டு தான் கிடைக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பொம்ஸின் சத்தத்தின் காரணமாக இன்றைக்கு கற்பிணி தாய்மார்களுடைய வயிற்றிலே நிறைய குழந்தைகள் ஷஹீதாக ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, 2 கிழமைக்கு முன்னால் ரசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை ஒரு வயோதிபர் சுமந்து கிடக்கிறாரு. 4 வயசு. அவன் ஷஹீதான காரணம் வேற ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் ஷஹீதாவிக்கிறான். உடம்புல துடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத ஒரு நிலைமை. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கடந்த 4 மாதங்களுக்குள்ளுக்கால கிட்டத்தட்ட 186 குழந்தைகள், 3 வயசுக்கு கீழே 186 குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் ஷஹீதாவிக்கு. மே 10 ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகி இருந்துச்சு இஸ்ரேலுடைய பிரிசனால. மேலான் சகோதரர்களே, நிறைய பலஸ்தீன் முஸ்லீம்கள், கஸ்ஸாவுடைய மக்கள் அங்கே இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில் அதாவது அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ லீக் ஆகிச்சு. ஆனால் லீக் ஆகினதால் எங்களுக்கு தெரியும் என்ன வீடியோ என்று சொன்னால், மேலான் சகோதரர்களே, அயில ஷஹீதான 2 பலஸ்தீன இஸ்லாமியர்களுடைய உடம்ப நாய்களுக்கு சாப்பாடாக போடப்பட்டீங்க. நாய்களுக்கு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அது மட்டுமல்ல, ஜூன் மாதம் 25 2 வாரத்துக்கு பின்னால், 2 கிழமைக்கு பின்னால் சாப்பாடு வந்திருக்குன்னு சொல்லி மக்கள் ஓடி ஓடி வாராங்க சாரையாக. இந்த நேரத்தில் அந்த பசியின் காரணமாக இருந்த சாப்பாடுக்காக கியூவில் நின்ற மக்கள் மேலே இந்த யூதர்கள், நயவஞ்சகர்கள் செஞ்ச அந்த தாக்குதலில் சட்டி பானைகளோட 25 முஸ்லீம்கள் அப்படியே ஷஹீதா வைக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, ஒழுங்கான ஊடு இல்லை, ஒழுங்கான தண்ணீர் இல்லை. அது மட்டும் இல்லை மேலாண் சகோதரர்களே, ஜூலை 24 மட்டும் சாப்பாடு இல்லாமல் 10 பேர் மௌத்தா போகிறாங்க. ஒரு பெண்மணி சொல்கிறா, நான் 5 நாட்களாக எதுவும் சாப்பிடல, என் வயிறு சாப்பாடு இல்லாமல் வலிக்குது. இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களாகிய என்னையும் தான் சேர்த்து கேட்கிறேன், எங்களுக்கு எப்பாவது சாப்பாடு இல்லாமல் வயிறு நொந்திக்கா அல்லது சாப்பாடு கூடி நொந்திக்குதா? என்னோட நியமத்துகள் எல்லாம் கேட்க போகிறான். மேலாண் சகோதரர்களே, இந்த அளவுக்கு என்றா 2 வயசு முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவனுடைய ஃபோட்டோ நானும் பல இடங்களில் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. முள்ளும் தோலும் அந்த தாய் சுமந்திக்கிறா. அவனுக்கு போடப்பட்ட டயப்ப பெம்பஸ் என்று சொல்லுவோமே, அதை போடுறதுக்கு கூட வழி இல்லாமல் அவனுடைய மறைவிடத்தை, மர்மஸ்தானத்தை ஒரு ஷாப்பிங் பேகால மறைக்கப்பட்டீங்க. ஒரு ஷாப்பிங் பேகால. இந்த நியமத்தை அல்லாஹ் தாலா எங்கள்ட்ட நிச்சயமாக கேட்கத்தான் போகிறான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா வ இன்னல் ஈமான் ஹீன தகவுல் ஃபிதன் பிஷாம். உலகத்தில் ஃபித்னாக்கள் தோன்றக்கூடிய நேரத்தில் ஷாம் வாசிகள்கிட்ட ஈமான் ஈக்கும். 24 மே இந்த வருஷம், அதாவது டாக்டர் ஆலா நஜ்ஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வைத்தியர் இந்த காயங்கள் பட்ட ஓரால காயப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறா. உடனே ஒரு பெண்மணியை ஓடோடி வந்து சொல்றா, உங்களோட ஊடு தரமட்டமாக்கப்பட்டாச்சு, மிசைலால் தாக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டீங்க. உடனே ஓடுறா, அவருடைய வீடை பார்க்குறா, தரமட்டமாக்கப்பட்டீங்க. உடனே தோண்டி எடுக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, இந்த வைத்தியருடைய ஈமான பாருங்க. அந்த கட்டிடங்களுக்கு கீழாக தன்னுடைய 9 பிள்ளைகளும் தன்னுடைய கணவரும் ஷஹீதாகி கிடக்கிறாங்க. உடனே சொன்னா, ஓடோடி வந்து அந்த பெண் சொன்னா, இவ எல்லாமே மௌத்தா பேத்துட்டாங்களே. இவ சொல்லக்கூடிய ஈமானுடைய வார்த்தையை பாருங்க, லா தகூலி அன்னஹும் மாத்து. அவங்க மௌத்தா போனேன்னு சொல்லவானா, பல்ஹும் அஹ்யாஉன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன வ யுகர்ரமூன். அவங்க அல்லாஹ்விடத்துல உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்னோட பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாமல் போனா இப்படி ஒரு வார்த்தை வருமா? மேலான் சகோதரர்களே, அன்றும் கூட ஒருவர் சக்கராத்தில் சொல்றாரு, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். மிசைல் தாக்கப்பட்ட நேரத்தில் வீசிப்பட்டு போறாரு. அவருடைய வீடியோ என்கிட்ட இருக்குது. மேலான் சகோதரர்களே, இவருடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? சூரத்துல் இக்லாஸ் ஓதிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஹுத்னி வ அன்த ராதின் அன்னி. யா அல்லாஹ், என்ன பொருந்தி கொண்ட நிலைமையில
என்ன நீ கபூல் செஞ்சுக்கோ என்ற வார்த்தையை சொல்றாரு. அவருடைய உயிர் பிரிகிறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய மௌத்தையும் நல்ல மௌத்தாக நசீபாக்கணும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன். கடைசி வாரம் போன கிழமை நடந்த ஹுத்துபா, 1ஆம் திகதி அஸ்ஸால நடந்த ஹுத்துபா பேசக்கூடிய நானும் உண்மையில மேலெல்லாம் சிலிர்ச்சி போட்டு மேலெல்லாம் உள்ளம் அழ ஆரம்பிச்சிச்சு. இந்த சின்ன விஷயத்த உலகத்தில் நடந்த மிக ஷார்ட்டான ஹுத்துபா கஸ்ஸால சகோதரர்களே, அந்த இமாம் எழும்பி சொல்றாரு, லா அக்திரு அலல் கலாமி பிஸபபில் ஜூ, எனக்கு பசியின் காரணமாக ஹுத்துபா செய்யறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை. பசியின் காரணமாக ஹுத்துபா செய்யறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை. வலா தக்திரூன அன்தும் அல ஸமாஇ பிஸபபில் ஜூ, உங்களுக்கும் பசியால ஹுத்துபாவை கேட்கறதுக்கும் உடம்புல சக்தி இல்லை. அகிமிஸ் ஸலா, எல்லாரும் எழும்பி தொழுவோம். சுப்ஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, பசியால நாங்கள் எப்பாவது எங்களோட வாழ்க்கையில் ஹுத்துபா கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தந்த நேமத் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட ஒவ்வொரு நேமத்தை பற்றி கேட்க போகிறான். அந்த மக்களுக்காக துஆ செய்வோம், அந்த மக்களுக்காக கையேந்துவோம். நாங்களும் அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறதோட கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஜும்மாவுடைய வசூல், அதாவது KDMF-ஆல அதாவது மெயின்டைன் பண்ணப்படக்கூடிய அதாவது ஜனாசா வெஹிக்கல் மாஷா அல்லாஹ் இந்த கொலன்னாவை ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மிச்சம் லேசி, அதாவது மையத்தை எடுக்கிறதுக்கு கபிரிஸ்தானுக்கு கொண்டு போகிறதுக்கு மிச்சம் லேசாக அல்லாஹ் தாலா ஒரு நிஅமத் எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறான். ஐத்த அந்த KDMF உடைய ஜனாசாவுடைய வெஹிக்கல். அதனால் அதாவது இந்த ஈக்கக்கூடிய 30 சொச்சம் கொலன்னாவை ஏரியாவில் இருக்கக்கூடிய 30 சொச்சம் மஸ்ஜிதுகள் அதாவது அவங்களுடைய வசூல்களை ஜும்மாவுடைய வசூல்களை சேர்த்து அந்த மெயின்டெனன்ஸ்க்காக ஒவ்வொரு கிழமை குறிப்பிட்டு கொடுத்து வராங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய ஷேயா இன்றைக்கு ஜும்மால வசூல் பண்ணப்படக்கூடிய அந்த தொகை, அந்த அமௌண்ட் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக கொடுக்கப்பட போகுது. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களால் இயன்றவர்கள் அதில் சதகாக்களை தான தர்மங்களை, இந்த கஸ்ஸாவுடைய மக்கள் நிச்சயமாக சதகாக்கள் தான தர்மங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை இல்லாம ஆக்கும், கெட்ட மரணத்தை விட்டும் தடுக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கேட்டுட்டு சதக்கா செஞ்சுட்டு கேளுங்க, யா அல்லாஹ் உன்னோட கோபத்தை தணிக்குது, இந்த சதக்காவை கபூல் செஞ்சு அந்த கஸ்ஸாவுடைய மக்களோட இறக்கப்படு யா அல்லாஹ், இந்த யூதர்கள் அழிச்சிடுன்னு சொல்லி நீங்க துஆ கேளுங்க. அல்லாஹ் யார்ட சரி சதக்காவை நிச்சயமாக அல்லாஹ் தாலா கபூல் செய்யத்தான் போறான். ஒரு ஜனாசால கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் கலந்து கொண்டா 2 கைராத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க யா ரசூலல்லாஹ், கைராத் என்றா என்ன? அதாவது உஹது மலையை காட்டி சொன்னாங்க. இதை மாதிரி 2 மலையுடைய அளவு நன்மையை அல்லாஹ் தாலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் என்று சொன்னாங்க. நிச்சயமாக அதற்காக செய்யக்கூடிய சதக்காவுடைய ஒவ்வொரு சதக்காவும் சதக்கா ஜாரியாவாக அந்த கைராத்துடைய நன்மை எங்களுக்கு தெரிஞ்ச மையத்தாக இருக்கலாம், தெரியாத மையத்தாக இருக்கலாம், நிச்சயமாக அவர்களுக்காக அந்த நன்மை நிச்சயமாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு தருவான். நிச்சயமாக அல்லாஹ் தாலா தருவான். அதனால உண்மையான இஹ்லாஸுடைய நியத்தை வச்சு அந்த சதக்காக்களை தான தர்மங்களை செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்றதோட வல்லனான் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அந்த பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னை திக்ர் செய்யக்கூடிய அடியார்களாக ஆக்கிறியா அல்லாஹ். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் கஸ்ஸாவுடைய நிலைமை ஜம்மியால சொல்லப்பட்டது மாதிரி நாங்கள் அந்த மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் இதிலையும் குனூத்து நாசிலாவையும் துஆ கேட்க போகிறோம். அதை ஞாபகப்படுத்தி விட்டு அந்த மக்களுக்காக ஒரு 2 நிமிஷம் துஆ கேட்க போகிறேன். அதனால் உள்ளத்தால் நீங்கள் அந்த மக்களுக்காக ஆமீன் சொல்லுங்க என்ற விஷயத்தை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் கஸ்ஸாவுடைய மக்களுக்காக கேட்குறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, உண்மையான நியத்தோட அந்த மக்களுக்காக கையேந்துங்க. யா அல்லாஹ், அந்த கஸ்ஸாவுடைய மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், ஷுஹதாக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், சிறுவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், அந்த தாய்மார்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நாளுக்கு நாள் ஷஹீதாகிறார்கள் ஈமான உடல்ல ரஹ்மானே. இந்த யூதர்களுடைய விஷயத்தில் ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்து கொடுத்துடியா அல்லாஹ், இல்லாட்டி அழிச்சிடு ரஹ்மானே. இதை விட கொடியவர்களை அழித்து காட்டிய ரப்பே, இவர்களை அழிப்பது உனக்கு பெரிய விஷயம் கிடையாது யா அல்லாஹ். யார் முஃமின் யார் முனாஃபிக் என்பதை நீ பார்க்கிறாய் ரஹ்மானே. கஸ்ஸாவுடைய மக்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமாக கஷ்டப்படுகிறார்கள். குழந்தை இழந்திருக்கிறார்கள், கால்களை இழந்திருக்கிறார்கள், பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், வீடை இழந்திருக்கிறார்கள், உன்னுடைய மஸ்ஜிதுகளை இழந்திருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் எம்மை விட அறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவங்களோட இறக்கப்படுயா அல்லாஹ். அவங்களோட நிலைமையை
சீராக்கிடு ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத் விசாலமானது யா அல்லாஹ். தாயை விட இரக்கமுள்ளவனே, தாயை விட கருணை உள்ளவனே, இவங்களோட இறக்கப்பட்டுடியா அல்லாஹ். அவங்களோட விஷயத்துல ரஹ்மத் செஞ்சிடியா அல்லாஹ். அவங்கள பாதுகாத்திடியா அல்லாஹ். இந்த யுத்தத்தை நிறுத்திடு ரஹ்மானே. ஈமான பலப்படுத்திடியா அல்லாஹ். யூதர்களுக்கு தோல்வியை கொடுத்துடியா அல்லாஹ். தோல்வியை கொடுத்துடியா அல்லாஹ். தோல்வியை கொடுத்துடு ரஹ்மானே. நீ அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். இந்த புனிதமான நாளையில, புனிதமான நேரத்துல உன்னிடத்துல கையேந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலி ذات عظيم صفات سميع سمات كبير شان جليل القدر رفيع ذكر مطاع الامر جليل البرهان فخيم الاسم غزير العلم وسيل الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء ميم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنوط بشرح صدر ورفع الذكر صلى الله على سيدنا وحبيبنا وقرة عيوننا سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العليم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم ما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وقرة عيوننا سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة ومن شذ في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه وصلي وسلم على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والخلفاء الراشدين خصوصا على خير البشر بعد الأنبياء بتحقيق سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وعلى مزين المنبر والمحراب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى كامل الحياة والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى مظهر العجائب والغرائب سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى ستة الباقية من العشرة المبشرة وسائر الصحابة والتابعين وتابع التابعين الأخيار إلى يوم القرار رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب دعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين في كل مكان خصوصا في غزة. اللهم احفظهم اللهم انصرهم اللهم أيدهم وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين خصوصا يهود إسرائيل. اللهم شتت شملهم اللهم فرق جمعهم اللهم خالف بين قلوبهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوا يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأتم وأكبر والله يعلم ما تصنعون.